குரங்கு ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரம் அப்படி தாவுறது செம அழகா இருக்கும். டால்ஃபின் தண்ணியில குதிச்சு குதிச்சு விளையாடுறது செம அழகா இருக்கும். பறவை அப்படி ஒரு மரக்கிளையில இருந்து அப்படி தப்பி பறக்கிறது அவ்வளோ அழகா இருக்கும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். இப்போ இதெல்லாம் நான் பண்ணேன்னா டெஃபினட்டாக நல்லா இருக்காது. உண்மையிலே நல்லாவே இருக்காது. சில விஷயங்கள் பார்த்து ரசிக்கிறது தாங்க அவ்வளோ சந்தோஷம். அவ்வளோ சந்தோஷம். அணில் கொறிச்சு கொறிச்சு சாப்பிட்றது அழகு, குருவி கூடு கட்டுற விதம் செம அழகு, நாய் பவ்யமாக இருக்கிறது தனி அழகு, பூனையோட ரியாக்ஷன் சொல்லவே தேவையில்லை, பூக்கள் பூக்கிறது தனி அழகு, மலை மேகங்கள் அப்படியே களையிறது ரொம்ப அழகாக இருக்கும், மழை வர்றதுக்கு முன்னாடி இருந்த 2 மலை துளி சூப்பர் அழகு. இது எல்லாத்தையும் தாண்டி டீ கடையில் அந்த பாய்லருக்கு மேலே வர அந்த ஆவி தனி அழகுங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ரசிக்க மறந்துடுறோம். நம்ம வாழ்க்கையை வேகமாக ஓடிட்டு இருக்கிற ஒரே காரணத்தினால இது எல்லாத்தையும் நம்ம ரசிக்க மறந்துடும். அப்பப்போ ரசிகனாக இருக்க மறந்துடாதீங்க. ரசனையின் ரசிகனாக இருக்க மறந்துடவே மறந்துடாதீங்க. ரசிங்க, வாழ்க்கை செமையாக இருக்கும்.